வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா from Chinese Black Tiger Kung Fu Association. Self defense techniques தினமும் ஒரு டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய லேடிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பஸ்லயும் சரி, இல்லைனா செயின் ஸ்நாச்சிங், நம்ம கிட்ட திடீர்னு செயின் அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லைனா வந்துட்டு ஹேண்ட்பேக்கை ஸ்நாச் பண்ணிட்டு போறாங்க. நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சில டெக்னிக்ஸை எப்படி எஃபெக்டிவா நம்மளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு என் கூட டெமோக்காக என்னோட பார்ட்னர் சுமிஷா இருக்காங்க. சுமிஷா, வெல்கம் யூ டு தி ஷோ. ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங், கிராபிங், லாக்கிங், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு மிஸ்ஸிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜென்ரலாவே வந்து கேர்ள்ஸ்க்கு எந்த மாதிரி அட்டாக்ஸ் வரும்? ஜென்ரலா ஹக் பண்ண வருவாங்க, இல்ல ஹேண்ட் பேக் ஸ்நாச் பண்ண வருவாங்க, செயின் ஸ்நாச் பண்ண வராங்க, இந்த மாதிரி அட்டாக்ஸ் தான் வரும். ஸோ இப்போ ஜென்ரலா வந்துட்டு ஸ்லாப் பண்ண வராங்க. இப்போ மிஸ்ஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்லாப் அப்படியே வாட்ச் பண்றீங்க, பாடியை வந்து டுவர்ட்ஸ் எடுத்து. ஸோ ஓகே, இப்படி மிஸ் பண்றீங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இப்படி இந்த மாதிரி மிஸ்ஸிங், இல்லைனா இந்த மாதிரி மிஸ்ஸிங், இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு சிம்பிள் டான்ஸ் மூவ்மெண்ட் ஆட்டம் தான் இருக்கு. இதுல இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹிப் ஒர்க் அவுட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் கூட இது உதவும். இப்போ நீங்க ஸ்லாப் பண்ண வராங்க, போயிட்டு இப்படி வாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு நீங்க இப்போ ஸ்லாப், அதே வந்து அந்த ஸ்லாப் வர்றதுக்கு டுவர்ட்ஸா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் உங்க மேல படும். ஸோ அந்த ஸ்லாப்பை வாட்ச் பண்ணா அப்படிதான் வந்து உங்களால அதை இவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க, அதை அப்படியே மிஸ் பண்ணி இப்படி போறீங்க. அதே ஆப்போசிட்ல ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்னா அதையும் அப்படியே வாட்ச் பண்ணி இப்படி மிஸ் பண்ணி இப்படி போறீங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரெடி? இப்போ ஸ்லாப் பண்ண வரேன், அதை அது ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணி அது டுவர்ட்ஸா போங்க. டுவர்ட்ஸ் இப்படி வரும். ஓகே, அது வாட்ச் பண்ணி டுவர்ட்ஸா போங்க. இப்படி மிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல ஸ்லாப் வருது, டுவர்ட்ஸா போங்க, இப்படி மிஸ் பண்ணுங்க. இப்போ ஃபாஸ்டா ஸ்லாப் பண்ணுங்க. எஸ், ஆப்போசிட். இதுதான் வந்துட்டு ஸ்லாப்ல வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்லாப்போடு சேர்த்து எப்படி புஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸ்லாப் பண்ண வராங்க, இப்படி டர்ன் பண்ணி இப்படி புஷ் பண்றீங்க. ஸோ இப்போ புஷ் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிப் ஆகும். இதை ஒன்ஸ் போய் நம்ம ஸ்லோவா காமிக்கலாம். இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க, இங்க டர்ன் பண்ணி இங்க பாடி புஷ் பண்ணி இப்படி புஷ் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆகும். ஸோ இந்த டெக்னிக்கும் வந்துட்டு சிம்பிளா வந்து அந்த மிஸ்ஸிங் தான். அந்த மிஸ்ஸிங் கூட சேர்ந்து ஒரு புஷ் பண்றீங்க. புஷ் பண்ணும்போது எப்பவுமே இந்த பார்ட் ஆஃப் யூர் ஹேண்ட்ல புஷ் பண்ணும்போது தான் அந்த பவர் கரெக்டா ரிலீஸ் ஆகும். இந்த செஸ்ட்ல இருந்து எடுத்து இப்படி புஷ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க, இதை மிஸ் பண்றீங்க, கூடவே சேர்ந்து இந்த ஷோல்டரை புஷ் பண்ணி இங்க ஹோல்ட் பண்ணி இப்படி அவங்கள லாக் பண்ணி வைக்கிறீங்க. இப்படி லாக் பண்ணி வைக்கும் போது ஆப்போனன்ட்டால எந்த ஒரு அட்டாக்குமே உங்களை திருப்பி பண்ண முடியாது. ஃபுல்லாவே வந்துட்டு அவங்க பேலன்ஸ் போயிட்டு விழுந்துருவாங்க. ஓகே, அதை இன்னொரு வாட்டி ஸ்லோவா காமிக்கலாம். ஸ்லாப் பண்ண வராங்க, இப்படி மிஸ் பண்றீங்க, இங்க ஹோல்ட் பண்ணி டர்ன் பண்ணி ஆப்போனன்ட்டை இப்படியே வந்துட்டு டர்ன் பண்ணி மிஸ் பண்ணி விடுறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்ட் டெக்னிக். இதை இப்போ நீங்க செகண்ட் டெக்னிக்கும் தேர்ட் டெக்னிக்கும் ஒரு வாட்டி பாருங்க. ஸோ இப்போ செகண்ட் டெக்னிக் வந்து நம்ம பார்த்தோம், அதை மிஸ் பண்ணி எப்படி புஷ் பண்றதுன்னு சொல்லிட்டு சுமிஷா அதை நமக்காக இப்போ கூட சேர்ந்து செஞ்சு காமிப்பாங்க. நம்ம ஸ்லாப் பண்றோம், ஸ்லாப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றீங்க, மிஸ் பண்ணி அதை அப்படியே டர்ன் பண்ணி புஷ் பண்றீங்க. புஷ் பண்ணும்போது ஆப்வியஸா என் பேலன்ஸ் போச்சு, அதை நீங்களே பாத்தீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல கரெக்டா அந்த புஷ் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேலன்ஸ் போகும். அதை ரெண்டு வாட்டி ஆப்போசிட் சைட் செஞ்சு காமிக்கலாம். ஸ்லாப் பண்றேன், ஓகே, நல்ல புஷ். ஸோ இதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ஃபோர்த் டெக்னிக்கு போகலாம். இப்போ ஸ்லாப் பண்ணிட்டு நம்ம ஜென்ரலா வந்து மிஸ்ஸிங் அண்ட் புஷிங் தான் பார்த்தோம். கூடவே ஒரு அட்டாக் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க, இங்க மிஸ் பண்றீங்க, அவங்களை லாக் பண்ணி வச்சு கூடவே வந்து கிக் பண்றீங்க. ஸோ இப்படி கிக் பண்ணும் போது அவங்களுக்கு எஃபிஷியன்டான ஒரு அட்டாக்காக இருக்கும். அதுலேருந்து அவங்களுக்கு மீள்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ நீங்கள் உங்களே சேஃப்டி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி 4 எஃபெக்டிவான டெக்னிக்ஸ். ஸ்லாப் பண்ணும்போது எப்படிலாம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அது மிஸ்ஸிங் டெக்னிக் வச்சு எப்படிலாம் மிஸ் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ மிஸ்ஸிங்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம யாரையுமே எதுவுமே ஹார்ம் பண்ணல, பட் ஆனாலும் வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ்ஸிங்ன்றது மார்ஷல் ஆர்ட்ஸ், எந்த ஒரு விதமான மார்ஷல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான டெக்னிக் மிஸ்ஸிங் டெக்னிக்ஸ். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது மெயினாக உங்களுக்கு ஹிப் ஒர்க் அவுட்டும் கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்களை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு 4 எஃபெக்டிவான சிம்பிள் டெக்னிக்ஸ் பார்த்தோம். இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.